ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பாஸ் பேபி யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு கழித்து நம்ம பைத்தான் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பைத்தான் சீரீஸ் பார்த்திங்கன்னா 48 days சேலஞ்ச். day 1லேருந்து day 48 வரைக்கும் செட் ஆஃப் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ரெகுலராக day 1லேருந்து 48 days வரைக்கும் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பைத்தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மெயின்லி யாருக்கு பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கு, அவங்க பைத்தான் லேர்ன் பண்ண நினைக்கிற எல்லாருமே இந்த பைத்தான் சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்ன கவர் பண்ண போகிறோம், பைத்தான் பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷனில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது day 1ல் பார்ட் 1 வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டாகவே நம்ம கம்ப்ளீட் வீடியோ டியூட்டோரியல்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதில் எல்லா ப்ரோக்ராமிங் கான்செப்டும், பைத்தான் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் தியரட்டிக்கலாக இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக, ஒரு இன்ட்ராக்டிவாக கோடிங் எக்ஸசைஸ், அப்புறம் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது பைத்தான் பற்றி நம்ம பேசும்போது பைத்தானோட ஃப்யூச்சர்ஸ். பைத்தான் எதுக்காக இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்யூச்சர்ஸ் வச்சு தான். முதல் விஷயம், பைத்தான் ஒரு ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யார் வேணாலும் யூஸ் பண்ணி பைத்தான் யூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணலாம், அதை அப்டேட் பண்ணலாம். நம்ம நிறைய லைப்ரரிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அதை மொத்தம் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் பைத்தானில் பண்ணலாம். ஏன் பைத்தான் ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓகே. ரெண்டாவது, இது ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னால் என்ன? இப்போது ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று கம்பைலர், இன்னொன்று இன்டர்பிரிட்டர். அந்த ப்ரோக்ராமை ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றுறதுக்கு ஒன்று கம்பைலர் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணணும். ஏன் ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றணும்? கம்ப்யூட்டரால் நாம் அடிக்கிற கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் கோடு. அந்த ஆப்ஜெக்ட் கோடை க்ரியேட் பண்ணுறது யார் பண்ணுவாங்க? கம்பைலர் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி இன்டர்பிரிட்டர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பைத்தான், நம்ம படிக்க போகிற இந்த பைத்தான் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஸோ இன்டர்பிரிட்டர் தான் நம்மளோட பைத்தானோட ஒவ்வொரு கோடையும், நம்ம அடிக்கிற ஒவ்வொரு லைன்ஸையும் ரீட் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணி ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றும். இதுவே ஒரு சி ப்ரோக்ராம், C++, ஜாவா, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்த ப்ரோக்ராமும் நம்ம அடிக்கணும். மொத்த ப்ரோக்ராமையும் கம்பைலர் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆப்ஜெக்ட் கோடு ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் லைக் பைத்தானில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு லைன்ஸுக்குமே நம்மளால் அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு லைன்ஸுமே அது இன்டர்பிரேட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர். அடுத்தது, இந்த பைத்தான் வெறும் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் தான்ன்றதுனால அது ஹூப் சப்போர்ட் பண்ணாமல் போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த பைத்தான்றது கண்டிப்பாக ஹூப் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸில் எழுதின லைப்ரரிஸும் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஜாவாலியோ இல்லை C++லையோ சிலியோ எழுதின லைப்ரரிஸ். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல், இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க சில ஃபியூச்சர்ஸ் அவங்க பைத்தானில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய கோடில் தான் எழுதியிருப்பாங்க. அந்த கோடு C++, ஜாவா எது வேணாலும் இருக்கலாம். அதில் எழுதின கோட், அந்த லைப்ரரிஸை நம்ம பைத்தானில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர்ஸ் பைத்தானில் இருக்குது. அதுக்கப்புறம் பைத்தான் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் லைப்ரரி. அதாவது எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இந்த பைத்தான் லைப்ரரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் ஷார்ட் டேர்மில் ஒரு கோடு டெவலப் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும், இப்போ ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும், ஒரு ஆப் டெவலப் பண்ணணும், எது வேணாலும், ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்லாட்டி ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், எது பண்ணணுனாலுமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் பைத்தான். எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்? நாம் பண்ண வேண்டிய நிறைய ஒர்க்கு எல்லாமே லைப்ரரிஸில் இருக்கும். நமக்கு ஜஸ்ட் அந்த லைப்ரரி யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம கோடை சீக்கிரமாக டெவலப் பண்ணிடலாம் ப்ராடக்டை. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக், why Python is so popular today. ஏன் பாப்புலராக இருக்குது? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபியூச்சர்ஸ்க்காக தான்
இந்த பைத்தான் வந்து இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குது. இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம், அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனி லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்பாட்டிஃபை, கூகுள், இவங்க எல்லாருமே வந்து பைத்தான் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே. இதில் கூகுள் பார்த்திங்கன்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பைத்தான் இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்கிறதுக்கு ரீசன். ஓகே, இப்போ நம்ம இந்த சீரீஸில், இந்த பைத்தான் சீரீஸில் நம்ம வந்து இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்க போகிறோம், இல்லாட்டி இது ஒரு நம்மளோட கோலாக எடுத்துக்க போகிறோம். இதில் நம்மளோட எய்ம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு கோடு லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரு ஆப் டெவலப் பில்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்காக படிக்கணும்னாலும் சரி, இந்த சேலஞ்ச் இதை வந்து நம்ம வந்து எய்மாக வச்சு நம்ம இந்த 48 days சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி நம்ம டெய்லி போடுற வீடியோஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நாம் வந்து பைத்தான் வந்து நல்லா கற்றுக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், பைத்தானோட யூசேஜ். இப்போ இந்த பைத்தானோட யூசேஜ்னு சொல்லும்போது இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எதுலெல்லாம் யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு இந்த பைத்தான் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்கிரிப்ட் எழுத முடியும். ஓகேங்களா, ஒரு கோடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் யூஸ் பண்ணலாம். கேம் டெவலப் பண்ணுறதுக்கு, விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பைத்தான் யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி பைத்தானில் ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் கோட்லேயே பெரிய பெரிய டாஸ்க்கை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், டேட்டாபேஸில் இருந்து டேட்டாவை ரீட் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸலை ஜென்ரேட் பண்ணணும். அந்த டேட்டாபேஸ்லேருந்து ரீட் பண்ணுற டேட்டாவையும் நான் இப்போ சர்டன் ஃபில்டர் வச்சு நான் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸலாக ஜென்ரேட் பண்ணணும். இந்த விஷயத்தை பைத்தான் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம். இதுக்கான ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி பேக்ஹண்ட்லேருந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி ஃபெச் பண்ணி டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணி நம்ம எக்ஸல் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் பைத்தான் யூஸ் பண்ணி யூஸிங் எக்ஸ்டென்சிவ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இதில் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேஷன் நம்மளால் பண்ண முடியும், ஒரு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண முடியும், எல்லாமே பண்ணலாம், டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி பைத்தானில் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸல் கூட ஆட்டோமேட் பண்ணலாம். நிறைய விஷயங்களை நம்ம டெய்லி ஒர்க்கில் பண்ணுற மேனுவலாக பண்ணுற எக்ஸல் ஒர்க்ஸை வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஒரு பெரிய டாபிக். டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். ஸோ இந்த மாதிரி முக்கியமான நிறைய இடத்துல யூஸ் ஆகக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பைத்தானை வச்சு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தேவையான எல்லா லைப்ரரிஸும் பைத்தானில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். ஸோ இதை கற்றுக்கிறது ஃப்யூச்சரில் ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவுக்கு எண்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நான் மெயினாக வந்து இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் செகண்ட் இயர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். இது எனிதிங் C++, ஜாவா, எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டேட்டாபேஸ் வந்து ஃபெமிலியராக இருக்கணும். நம்ம பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து படித்து வச்சுக்கணும். இந்த கோர்ஸை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம காலேஜில் வந்து ப்ராக்டிக்கலாக லேப்ஸ் இருந்தாலும் தியரட்டிக்கலாக படித்தாலும் அது எப்போவுமே வந்து ஒரு மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதை நம்ம வந்து பண்ணுவோம். அதனால் நம்ம மைண்டில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அது இருக்காது. ஸோ
இந்த 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 வீடியோ சீரிஸ் வந்து நீங்கள் ஒரு 48 டேஸு கண்டினியூஸாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டு இந்த இது வந்து இன்டென்ஷனாக தான் 48 டேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 48 டேஸுன்றது தமிழில் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு மண்டலத்துக்கு செய்யும்போது அந்த விஷயத்துக்கு நாம் வந்து அடிக்ட் ஆகிடுவோம். அப்போது நாமளே அடுத்த அந்த 49th டேஸ் நாமளே அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் அதை பண்ண முடியாமல் தடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோஸ் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.